திருத்தணியில் வடமாநில இளைஞர் ஒருவர் 4 சிறுவர்களால் தாக்கப்பட்ட ரீல்ஸ் வீடியோ பரவலான நிலையில் அந்த சம்பவத்தை கண்டித்து பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். திமுக அரசினுடைய அலட்சியத்தை இந்த சம்பவம் காட்டுவதாக தெரிவித்திருக்கிறார். தமிழகம் எத்தகைய அபாயகரமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறது என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாக அவருடைய பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போதைப் பொருட்களால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாகவும் தமிழகத்தில் இளைஞர்களை நல்வழி பாதையில் கொண்டு செல்லும் திட்டங்கள் இல்லை என்றும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இளைஞர்கள் நல்ல முறையில் கல்வி கற்க ஏற்ற சூழல் இல்லை, தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் இல்லை, உற்சாகம் இல்லை, புதிய முயற்சிகளுக்கு ஊக்கம் இல்லை. இவை எவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் யாருக்காக இந்த ஆட்சியை நடத்துகிறீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எஞ்சியிருக்கக்கூடிய ஆட்சி காலத்திலாவது போதைப் பொருட்கள் புழக்கத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கபட நாடக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அந்த பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதை அரசு முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்.